நம்மளோட சேனலை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு மலையாளத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி இந்தியா முழுக்கவும் திரும்பி பார்க்க வச்ச மார்க்கோ அப்படின்ற ஒரு வேற லெவலான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இத்தோட ஆன்லைனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மார்க்கோ அப்படின்ற ஒரு கட்டுக்கடங்காத காலை. இந்த காலையை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சீண்டி விட்டுட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் இதுக்கு அடுத்தடுத்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறதா இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். ஸோ லைட்டாக பர்சன் இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை இந்த படத்துக்குள்ள கொண்டு போறேன். சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா விக்டர் அண்ட் வாஷிம் அப்படின்ற ஒரு ரெண்டு நபர்களை நமக்கு காமிக்கிறாங்க. விக்டருக்கு பாத்தீங்கன்னா பார்வை இருக்காது, ஆனா ரெண்டு பேருமே இல்லீகலான ஃபைட் கிளப்ல நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அங்க யார் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி பேரம் போட்டு பெட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஈத்தோட முடிவுல எல்லாமே முடிஞ்சதும் ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வாஷிம் இருக்கான் இல்லையா, அவனோட அண்ணா போன் பண்ணி இல்லீகலான பிசினஸ்க்கு இவருக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் போனை கட் பண்ணி வச்சுட்டு, அண்ணா வெளிநாட்டுல இருந்து இங்க இல்லீகலான ட்ரக்ஸ் எல்லாத்தையும் இறக்க போறாரா, அந்த கம்பெனி என் பேர்ல இருக்கிறதால நான் ஸ்ட்ரிக்டா வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்டா, இருந்தாலும் கேட்க மாட்டாரு விக்டர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது விக்டர் பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு விக்டரோட நண்பரான வாஷிம காணும். என்னாச்சு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒரு கார் ஒண்ணு நின்றுகிட்டு இருக்குது. அதை தொட்டு பார்த்துட்டு தன்னோட நண்பனை தேடிக்கிட்டே இருக்கும்போது நண்பன் கீழே இறந்து போன நிலையில ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். இவருக்கு ஒன்னும் புரியாம எழுந்து பார்க்கும்போது அவரை கொலை பண்ண ஒரு 4-5 பேர் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்காங்க. அதுல மெயினான ஒருத்தரோட முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு தொட்டு தடுமாறிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி போலீஸ்காரங்க இவர்கிட்ட வந்து விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவ ஒரு டிஃபெண்டர் கார் வச்சிருந்தா அப்படின்றது முத கொண்டு போலீஸ்காரங்க கிட்ட ஷேர் பண்ணி முடிக்க, போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னாலும் இத்தனை விஷயங்களை கரெக்டா ஷேர் பண்றான், இதை ஈஸியா விட்டுற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ண இறந்து போனார் இல்லையா, அந்த நபருக்கு இறுதி சடங்கு எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. விக்டர் அதுல பங்கேற்று உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து விக்டர் ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணார் இல்லையா, அதாவது அவரோட நண்பரை கொலை பண்ணாரு, அதே ஆள் அதே காரோட அந்த இடத்துக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கு. விக்டருக்கு பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃபியூம் தயாரிக்கிறது, பெர்ஃபியூம் வாசனை அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அத்துப்படியா இருக்கும். இதனால அந்த நபர் வந்தது அவரோட வாசனையை மோப்ப முடிக்க வந்த நபர் பாத்தீங்கன்னா இறந்து போனார் இல்லையா, அவரோட அண்ணனை ஹக் பண்ணி விக்டரை பார்த்துக்கிட்டே இருக்க விக்டர் பாத்தீங்கன்னா பொறுமையா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. போற வழியில அதே கார் தொடுதல் மூலமா கண்டுபிடிச்சிட்டு வேகமா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு உடனடியா என்ன வந்து பார்க்க முடியுமான்னு கேட்க, அந்த சமயம்னு பார்த்து அந்த கொலைகார கூட்டம் இருக்கு இல்லையா, அது இவர் அப்படியே கடத்திட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. சோ கொலை பண்ண நபர் பேர் பாத்தீங்கன்னா ரசில் அப்படின்றது. அவரை முன்னாடி நிக்க வச்சுட்டு, நீ குருட்டு பைய தானே, இருந்தாலும் எப்படி பாக்கல கரெக்டா கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம், இப்ப நீ சாக போறிய அப்படின்ற மாதிரி மிரட்ட விக்டரோட கண்ணுல ஒரு துளி பயம் இல்ல. உங்களெல்லாம் என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி கோவமா பேசிக்கிட்டே இருக்கு. ரசில் பாத்தீங்கன்னா பொறுக்கவே முடியாத கோவத்துக்கு போயிட்டாரு. அங்க நிறைய ஆசிட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல விக்டரை அடிச்சு தூக்கி போட அவரோட உடல் பாகங்கள் முழுக்க கருகி போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண ரசில் இருக்கா இல்லையா, அவரோட அப்பாவான ஒரு பெரிய பிசினஸ் ஆன டோனி அப்படின்றவரை காமிக்கிறாங்க. ஒரு நபரை தப்பு பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக கொலை பண்ணிட்டு தன்னோட பையனை பாத்தீங்கன்னா வேகமா பார்க்க வராரு. நம்ம தொழிலுக்கு பிரச்சனையா இருக்கிறவங்கள கொண்டுகிட்டே போனோம் அப்படின்னா சமாதி மேல சமாதி போக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்றது, நடந்து போச்சு, உனக்கு எப்படிரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை உடல்நிலை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோன்னு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, அப்படியே கட் பண்ணி கை கால்கள் தலைகள் அப்படின்ற எதுவுமே இல்லாம ஒரு முண்டமா கிடக்கிற ஒரு டெட் பாடி பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கிது. ஒண்ணுமே புரியாம போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போக அங்க ஒரு கெமிக்கலால இந்த உடல் முழுக்க பாத்தீங்கன்னா சுட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஆனா இறந்து போன நபர் யாரு அப்படின்றது ஐடென்டிஃபை பண்றதுல ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா அந்த சமயத்துலதான் விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க போலீஸ் கிட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண, இறந்து போனது விக்டரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஆனா அந்த சந்தேகத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. இதோட முடிவுல இறந்து போனது இந்த போலீஸ்காரர்கிட்ட ஏற்கனவே இந்த சாட்சி சொன்னார் இல்லையா, அந்த விக்டர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. உடனே ஒரு கூட்டத்தை போட்டு விக்டர் இறந்து போயிட்டார் அப்படின்றது அவரோட அண்ணன் ஜார்ஜுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றத விட ஜார்ஜ் வளர்க்குற நாயான மார்க்கோ அப்படின்றவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நடுங்கிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஜார்ஜ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அவரோட வீட்டுக்குள்ள போகும். ஸோ ஜார்ஜோட தம்பி தான் பார்த்தீங்கன்னா இறந்து போற விக்டரா இருக்கும். விக்டர் இறந்து போயிட்டா இனிமேல் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஜார்ஜ் கிட்ட போகுது. ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா விக்டர் இறந்து போயிட்டார் அப்படின்றத விட மார்க்கோவுக்கு, அதாவது இவரோட வளர்ப்பு தம்பியான மார்க்கோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ அப்படின்ற பயத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இறுதி சடங்கு எல்லாமே பண்ணி முடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆளுங்க வந்து கேட்கறாங்க. ஏற்கனவே மொத்தமா முடிஞ்சு போன அது எதுவுமே இல்லாம நான் அதை போறதுக்கு என்ன பண்றது,
இதெல்லாமே மார்க்கோ வர்றதுக்குள்ள முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுக்குள்ள நிறைய குழந்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைகள் எல்லாமே அவன் மார்க்கோ யாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த எடுத்து விட ஆரம்பிக்குது. ஜார்ஜ் தனிமையில இருக்கும்போது அவருக்கு ஒரு ரேண்டம் போன் கால் ஒன்று ரிசீவ் ஆகுது. உன்னோட தம்பியை கடத்திட்டேன், எனக்கு நீ எல்லா கோல்டையும் பணத்தையும் கொடுத்தா மட்டும்தான் விடுவேன் அப்படின்னு மாதிரி டிமாண்ட் பண்றாங்க. இவர் வேக வேகமா ஓடி போய் விக்டரை பார்க்க, விக்டர் அங்கதான் இருக்க. உடனே ஒரே ஒரு வார்த்தை தான், அவனுக்கு தொடக்கூடாத ஆளு தொட்டுட்டானுங்க, இனிமேல் என்ன ஆகுறானுங்க பாருன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி கடத்தப்பட்டது மார்க்கோ அப்படின்னு மாதிரி அவருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஸோ அவரை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய நாய்களை பார்த்தீங்கன்னா கண்காணிப்புல விட்டு வந்திருப்பாங்க. அந்த எல்லா நாய்களையுமே வாயை கிழிச்சு அடிச்சு சாகடிச்சு வெளியே வராரு. நீங்க தப்பான ஆளை தப்பான நேரத்துல தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட பார்த்தீங்கன்னா இவருக்கு இங்க ஒரு ஓப்பனிங் ஃபைட் சீன் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. கட் பண்ணா இவரோட வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. இவர் கூட பிறந்தவர் இல்ல இல்லையா, இதனால உள்ளுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே சொத்து 3 பங்கா தான் பிரியணும், அவனுக்கு ஒண்ணு கூட போக கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. ஆனா ஜார்ஜ் விக்டர் 2 பேருமே மார்க்கோ எங்களோட கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி தான், அவனுக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவா நிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா விக்டர் மார்க்கோ 2 பேருக்கு நடுவுல கான்வர்சேஷன். 2 பேருமே பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிப்பாங்க. ஆனா அண்ணன் ஜார்ஜுக்கு இது தெரியாத மாதிரி பாத்துப்பாங்க. சோ 2 பேருக்கு நடுவுல நிறைய அந்நுண்ணியமான விஷயங்களும் நிறைய பாசங்களும் இருந்தது அப்படின்ற மாதிரி காமிச்சு பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இறுதி சடங்குல பங்கேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கொலையை பண்ணாங்க இல்லையா, அவங்களும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஜார்ஜோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான் அவங்க. எல்லாரும் முன்னாடியும் ஜார்ஜ் பாத்தீங்கன்னா இறந்து போன தம்பியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது மார்க்கோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். மார்க்கோ பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்ற மாதிரி என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி அண்ணன் அதாவது ஜார்ஜ் இருக்கா இல்லையா வெளிநாட்டுக்கு காமிச்சு வச்சிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் வேகமா இங்க வந்து அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, என் தம்பியை கொண்டவன நான் கொடூரமான முறையில கொலை பண்ணுவேன், அவனுக்கு பயனா என்ன வலினா என்ன அப்படின்றத காட்டுவேன் சர்ச்சில் இருக்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு போக. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஜார்ஜால ஏத்துக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு தம்பி இறந்துட்டா இல்லையா, இன்னொன்னு தப்பா நடக்க கூடாது அப்படின்றதுக்காக இறந்து போனது என் தம்பி, உனக்கு எங்கடா இவ்வளவு வன்மோ, இது எல்லாத்தையும் நீ நிப்பாட்டு, அவனை என்ன அதாவது அவனை கொண்டவனுங்களை என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இவர் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்காரு. நீங்க எவ்வளவு வேணா திட்டுங்க, எவ்வளவு வேணா அடிங்க, ஆனா என் தம்பியை கொலை பண்ணவன நான் கொல்லாம விட மாட்டேன், அவன் ஏன் ரத்தம் தான், இது யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோவமா அங்கிருந்து கிளம்ப. அப்படியே கட் பண்ணா தம்பியோட நடந்த சில விஷயங்களை நினைச்சு பாக்குறாரு. ஆனா அது கூடவே தம்பிக்கு பாத்தீங்கன்னா கார் ஓட்டணும் அப்படின்றது ஆசை. ஸோ 2 பேரும் சேர்ந்து கார் ஓட்டவும் செய்யறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. தன்னோட தம்பியை கொலை பண்ணவங்க யாரு அப்படின்றது தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்க மார்க்கோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜார்ஜ் பாத்தீங்கன்னா அந்த வேலைகளில் ஈடுபடணும் அப்படின்றதுக்காக பிசினஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி நம்ம பிசினஸ் ரிலேட்டடா இருக்க ஒரு 2 பேர் போயிருக்காங்க, இது யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும்னு சொல்ல டோனி இருக்கா இல்லையா அவரோட பையனை உள்ள கொண்டு வராரு. வெளிநாட்டுல இருந்தா இப்பதான் வந்திருக்கான். உங்க பையனை யார் கொலை பண்ணா அப்படின்றத இவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி திருடன் கையிலேயே சாவியை கொடுக்க அந்த சமயம் பார்த்து மார்க்கோட என்ட்ரி, என் தம்பியை கொலை பண்ணவன நான் தான் கண்டுபிடிப்பேன், இதுக்கு யார் மறுப்பு சொன்னாலும் அவங்க இங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி அந்த வேலையில இவர் எடுத்துக்கிற மாதிரியோ கூடவே டோனியோட பையனான ரசூலும் கூட ஆட் ஆயிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டோனியோட பிளான் தான். அந்த ஜார்ஜ் இருக்கா இல்லையா அவரை எப்படியாவது டைவர்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு நிறைய இந்த ஆளுங்க தான் கொலை பண்ணாங்க அந்த ஆளுங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஹிண்ட் எல்லாத்தையும் கொடுத்து அந்த மனுஷனை அங்க போக விட்டுறாங்க. அவர் பாட்டுன்னு போய் சுட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னாடியே போலீஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மார்க்கோ அப்படி ஏமாறக்கூடிய ஆள் கிடையாது. அவனை வேற விதமா தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்க கூடவே இருந்து அவரை மிஸ்லீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா மார்க்கோ தனக்கு லீடே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அது மூலமா அந்த விக்டரும் அவரோட நண்பரும் அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க, 2 பேர் கொலையிலும் எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால வேகமா அந்த வாஷிமோட அண்ணா இருக்கா இல்லையா அவர்கிட்ட போய் விசாரிக்கலான்னு போக அந்த டோனியோட பையன் இருக்கானே அவர் முன்னாடியே வந்து மார்க்கோ உன்னை பார்க்க வந்தான்னு வையா, நீ நாங்க சொல்ற விஷயங்களை தாண்டி ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லக்கூடாது, நீ பேசும்போது வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா ஒன்னு மார்க்கோ கையால சாவ இல்லைன்னா ஏன் கையால சாவ அப்படின்னு மாதிரி மிரட்டி தான் உட்கார வச்சிருப்பாங்க. இதனால மார்க்கோ வந்து கேட்கும் போது எதுவும் சஸ்பீசியஸா சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ப்ரிகாஷனா ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசிட்டு எனக்கு இது மேல தெரியாது அப்படின்ற மாதிரி நிக்க இந்த மனுஷன் அமைதியாகிறார். உன்னோட பதில் கரெக்டா இருக்கும் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவரை சிம்பாலிக்கா மிரட்டிட அங்க இருந்து கிளம்பி அந்த ஃபைட் கிளப் இருக்கு இல்லையா
அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. போலீஸ்காரங்க ஏற்கனவே இங்க வந்திருக்கும் போது போலீஸ்காரங்களுக்கு அந்த ஃபைட் கிளப்ல இருக்க யாருமே ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த வாட்டி ஹீரோ போகும்போது அங்க ஃபைட் கிளப்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா, டேய் மார்க்கோ, முடிஞ்சா கூட வந்து சண்டை சைடா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பம்பு இழுக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கும் அதாவது இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு ரசில் சண்டைக்கு இழுத்தார் இல்லையா, இந்த நபரை போய் பாக்குறாரு. நீ மார்க்கோவை பம்பு இழுத்து அவன் கதையை முடிச்சிட்ட அப்படின்னா எல்லாமே முடிஞ்சது. ஆனா அதை தாண்டி அவனோட தம்பியை பத்தியும் இறந்து போன வாஷிமை பத்தியும் ஏதாவது ஒண்ணு சொன்ன அப்படின்னா உன் கதை முடிஞ்சதுப்பா. அப்படியே சொல்லணும்னு நினைச்சா கூட நீ அவனை டைவர்ட் பண்ணி விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் சண்டை இங்க போக ஆரம்பிக்குது. சண்டையில தோத்ததும் அவரை அடிச்சு புடிச்சு உட்கார வச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத நீ சொல்லி ஆகணும். அண்ட் என்னோட தம்பியோ வாஷிமும் இங்க இருக்கும்போது ஏதாவது சஸ்பீசியஸா பாத்தியா அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க அந்த மனுஷன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாரு, முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போயிட்டார் இல்லையா. அந்த சமயம்னு பார்த்து ரசில் சொன்ன மாதிரியே ஒருத்தவன் தான் ஹிந்தியில பேசிக்கிட்டே இருந்தான். அவனோட முடி கூட மேல் பக்கமா சீவன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு ஐடென்டிட்டியை சொல்லி அனுப்ப இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் டோனி இருக்கா இல்லையா, அவர் கை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இன்னொரு பிளான போட ஆரம்பிக்கிறாரு. இந்த பிசினஸே பாத்தீங்கன்னா இந்த கோல்டு பிஸ்கெட்லாம் இருக்கும் இல்லையா, அதுலதான் நடக்குது. சோ வெளிநாட்டுல இருந்து இங்க இறக்குமதி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் சரிசமமா ஷேர் போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை இவர் குறுக்குல கையை விட்டு எல்லா கோல்டையும் யார் கைக்கும் போகாம திருடிடுறாரு. கஸ்டம் ஆபீசர்ஸுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டாரு. அண்ட் வெளியில பாத்தீங்கன்னா கஸ்டம் ஆபீசர்ஸ் அந்த கோல்ட புடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருது. ஜார்ஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ கூடவே இருந்து ஏதோ ஒரு நாய் நம்மளுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கூடிய சீக்கிரத்துல மாட்டுவானுங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு கார்ல போகலாம் ட்ரை பண்ண இந்த டோனியோட கேங்ல இருக்க தேவராஜ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர்றாரு. அங்கிள், நான் தான் அந்த கோல்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்தேன், நீங்க மிரட்டதை பார்த்து நான் பயந்துட்டேன், இப்போ உங்களை உயிரோட விட முடியுமா அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்து கண்ணா பின்னான்னு குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக அப்படியே கட் பண்ணா ஜார்ஜ் உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காரு அப்படின்ற மாதிரி மார்க்கோவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா வந்து பார்க்கும்போது பக்கத்துல இருக்க டோனி கோல்டு பிரச்சனையில தேவராஜ் அப்படின்றவன் குத்திட்டு ஓடி போயிட்டான். அவன் எங்க போனா அப்படின்றது தெரியல மார்க். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட அண்ணா அவுட் ஆஃப் டேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா காருக்குள்ள போக தேவராஜ் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீ கொலை பண்ணுவ அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்ததால தான் நான் அனுப்பி வச்சேன், இதுதான் பண்ணுவியா? அந்த ஜார்ஜனும் சாகாம உயிரோட தான் இருக்கான். அவன் உயிரோட வந்தான் அப்படின்னா நீ அவன் கையால சாவே இல்ல என் கையால சாவே, ஒண்ணு பண்றியா? ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, நான் சொல்ற வரைக்கும் வெளியவே வராது அப்படின்ற மாதிரி அவரை அனுப்பிவிட கட் பண்ணா இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா போலீஸ் ஆபீசர், அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூபர் வர, சார் அந்த ஃபைட் கிளப்ல இல்லீகலான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சது, இதனால அங்க ஒரு காரை பார்க் பண்ணி கேமராவை பிளேஸ் பண்ணிட்டு போயிருந்தேன் சார். ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பார்த்தேன், எனக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த வாஷிமை கொலை பண்ணாங்க இல்லையா அந்த வீடியோ பதிவாயிருக்க விஷயத்த காமிக்கிறார். சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த ரசில் தான் இருக்கார் அப்படின்ற விஷயத்த ஆதாரத்தோட இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட போட்டு விட அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அப்படியே டோனி கிட்ட கொண்டு போறாரு. இந்த போலீஸ்காரர் முத கொண்டு அந்த யூடியூபர் இருக்கா இல்லையா அவங்க எல்லாருமே டோனியோட ஆட்களால கொலை செய்யப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து கொலைகளை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ண மார்க்கோ இருக்கா இல்லையா, அவருக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாமே முடிஞ்சு கல்யாணமாக போற ஸ்டேஜ்ல இருக்குமே, அவங்க இவரோட கோவத்தால இவரை விட்டு பிரியறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோகத்துல நின்னுகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருந்து வந்த ஜார்ஜ் கண்மூழிக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து ஜார்ஜ் அட்டென்ட் பண்ணியிருந்த டாக்டர் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இறந்து போனார் இல்லையா அந்த போலீஸ்காரர், சாகரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த விஷயத்த கொடுக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு பென் டிரைவ் கொடுக்குறாரு. சோ போலீஸ்காரர் சாகரத்துக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்திருக்காரு போல. அந்த பென் டிரைவ் போட்டு பார்த்ததும் என்ன நடக்குது அப்படின்றது இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. வேக வேகமா மார்க்கோவுக்கு போன் பண்ணி இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் டோனியும் அவனோட பையனும் தான் இருக்காங்க, நம்ம விக்டரை கொலை பண்ணதும் அவங்க தானோ அப்படின்றது டவுட்டா இருக்குடான்னு சொல்ல பக்கத்திலே பாத்தீங்கன்னா அதாவது மார்க்கோ பக்கத்திலே அந்த ரசில் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து மார்க்கோ பிடிச்சி பயங்கரமா அடிச்சு அவரோட தம்பியை நான் தான்பா கொலை பண்ணல, அந்த எரிஞ்சு போறதுக்கு முன்னாடி அது ஆசிட்ல பொசுங்கி போறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வீடியோ எடுத்தேன், பாருப்பா உன்னோட தம்பி எப்படி துடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இவரை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு நபர் இருப்பாரு, அந்த நபரோட கைய துண்டா வெட்டி எடுத்துட்டு இந்த பயம் உனக்கு போதுன்னு நினைக்கிறேன், டேய் அவனை கொண்டுட்டு சீக்கிரம் வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக மார்க்கோவோட சுயரூபம் அதாவது இந்த நேரம் வரைக்கும் அடக்கி வச்சிருந்த சிங்கத்தை எழுப்பி விட்ட மாதிரி தன்னோட கை கால்கள் அப்படின்ற எல்லாமே கட்டப்பட்ட நிலையில இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன கத்தி அதால அங்க இருக்க எல்லாரையும் கொடூரமான முறையில தாக்கிட்டு அந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் கை கால்கள் அப்படின்ற மாதிரி பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்குது. விஷுவலி பயங்கரமான ஒரு சீன். அப்படியே கட் பண்ண அந்த ரசில் இருக்கா இல்லையா அவரை
செயின்ஷாவால் அறுக்கணும் அப்படின்ற மாதிரி போக டே ஒரே நிமிஷம் நில்றா, அவனோட தம்பியை நீ இன்னொரு வாட்டி சாகடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு போனை காமிக்கிறாரு. அதாவது தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்க வயிற்றுக்குள்ள தம்பியோட குழந்தை இருக்கு, அதாவது அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். டோனி இருக்காரு, அவங்கள கடத்தி வச்சுட்டு அவனோட தம்பி கண்ணு தெரியாம இருக்கிறப்போ அவன் கண்ணு தெரிஞ்சது அப்படின்னா முதல்ல பாக்குற உருவம் நீயா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டான் இல்லையா, அது அவனோட பையன் மூலமா நிறைவேறலாம்ப்பா. அதை நீ கெடுக்க மாட்டேன்னு நினைக்கிற, சரி அவனை உயிரோட விட்டுட்டு என்னோட டீலிங்க்கு வந்த அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தா முடியும்னு சொல்ல இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கோவத்தோட நின்றுகிட்டே இருக்காரு. நான் அப்படியே காட்பானா வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை வேணும், அதாவது குழந்தையோட சேர்த்து அம்மாவும் வேணும் அப்படின்னா அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி டோனி ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. இதனால வீட்டுல இருக்க எல்லாருமே சொத்து போக போகுது, அந்த குழந்தை விக்டரோட குழந்தையா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல, இதுல இது வேறையா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. ஆனா ஜார்ஜுக்கும் விக்டருக்கும் பாத்தீங்கன்னா எப்படியாவது விக்டரோட வாரிசு இங்க வந்தாகணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் மூடிக்கிட்டு இருக்கு. இதனால முதல் வழியா என்ன பண்றாங்க அப்படின்னா தேவராஜ் இருக்கா இல்லையா, ஜார்ஜ குத்திட்டு ஓடி போனாரு, அவர் தங்கிட்டு இருக்க இடத்துக்கு போய் அவரை அடிச்சு புடிச்சு அந்த கடத்தப்பட்ட பொண்ணு, அதாவது விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அப்படின்னா அவன் உயிரோட விட்டுருவேன், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீ இந்த புகை மூட்டத்தால சாக போறப்பா அப்படின்னு ஒரு கேஸை ஒன்றத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. இவன் தான் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக என்னமோ பண்ணி பாக்குறாரு. போன் பண்ணி, அதாவது ஹீரோக்கு போன் பண்ணி அந்த டோனியோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கா, என்னை விட்டுடா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. இவர் இன்ஃபர்மேஷனை வாங்கியாச்சு இல்லையா, இவன் உயிரோட இருந்தா என்ன உயிரோட இல்லைன்னா என்ன, செத்து போனாயே அப்படின்ற மாதிரி அங்கேயே விட்டுட்டு டோனியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாரு. நூத்துக்கணக்கான ஆட்கள் நீ இதை தாண்டி போக கூடாது அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க. சோ கேரளாவை சேர்ந்த ஜான்விக்கான மார்க்கோ சும்மா இருப்பாரா, அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க. இதுவும் பார்த்தீங்கன்னா விஷுவலி ஸ்டன்னிங்கா இருக்கும். இதோட முடிவுல அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி போக அங்க வச்சாம் பாரி ஒரு ட்விஸ்ட்ன்ற மாதிரி அங்க இருக்கிறது அந்த பொண்ணே கிடையாது, வேற ஒருத்தவங்க. டோனி அங்க என்ட்ரி கொடுக்குறாரு. இவ்வளோ வேகமா சண்டை போட்டியே கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணிருக்கலாமேப்பா, இவ்வளோ ஓப்பனாவா அந்த பொண்ணை நான் வச்சிருப்பேன், சொல்றது கேளு, அந்த பொண்ணு குழந்தையும் வேணும் அப்படின்னா எங்களோட டீலுக்கு நீ படிஞ்சுதான் பார்க்கணும்னு சொல்ல இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கட் பண்ணி டோனியோட பையன் இருக்கா இல்லையா ரசில பாக்குறாரு. அவர் முன்னாடி போய் ஒரு சூட் கேஸை வச்சுட்டு தன்னோட கார்ல ஏறி உட்கார சூட் கேஸை திறந்து பாக்குற ரசிலுக்கு பயங்கரமான ஷாக். காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிறது அந்த டோனி இருக்கா இல்லையா அவரோட கை. சோ டோனி டீல் பேசணும் அப்படின்ற மாதிரி போனா இல்லையா, அப்ப அவரோட கையை வெட்டி எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறாரு. என்ன பாக்குற, உன் அப்பனோட கை அங்க இருக்கனா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ அப்பனை போய் காப்பாத்தலன்னு வையா உன் அப்பனோட கையும் உன் அப்பனும் கோவிந்தாவாயிடுவாங்கப்பா, உடனடியா அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணி பொண்ணை இவர் கூட்டுக்கிட்டு டோனி எங்க இருக்காரு அப்படின்ற அட்ரஸை ஷேர் பண்ணி விட்டுறாரு. இவங்க வேகமா போய் டோனியை காப்பாத்தலான்னு போக அங்க டிராப் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. கதவை வேகமா போய் திறந்தாங்க அப்படின்னா ஒன்னு ஆசிட் இருக்கு இல்லையா அது டோனி மேல விழும், இல்லைன்னா அங்க கன்னு இருக்கும், கன்னு ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ரசல் லைட்டா திறக்கும் போதே கண்டுபிடிச்சிடுறாரு. இதனால பின் பக்கமா வந்து கதவை எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது டோனியோட சேருக்கு கீழே பாத்தீங்கன்னா பாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த கவனிக்காம விட்டுடுறாங்க. இதனால டோனி அந்த இடத்துல வெடிச்சு செதறி போய் துண்டு துண்டாய் கொடூரமான முறையில இறந்து போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண் எதிரில அப்பாவை பறி கொடுத்த கோவத்துல ரசல் நின்னுகிட்டு இருக்காரு. கட் பண்ணா டோனியோட இன்னொரு பையன் அப்படின்ற மாதிரி சைரிஸ் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. கறி வெட்டுற இடத்துல ஒரு மனுஷனை போட்டு துண்டு துண்டா வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்பாவோட கையோட ரசல் அவரை வந்து பாக்குறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா அப்படியே காத்தனா ஹீரோ இருக்கா இல்லையா அங்க போகுது. தன்னோட காதலி தன்னோட வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட கொஞ்சம் நேரத்தை செலவிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து விக்டர் பாத்தீங்கன்னா இறந்து போறதுக்கு முன்னாடி மார்க்கோக்காக ஒரு புது பெர்ஃப்யூம் பாத்தீங்கன்னா மேட் பண்ணிருப்பாரு. அதை எடுத்துட்டு வந்து விக்டரோட கேர்ள் ஃபிரெண்ட் கொடுக்கும்போது மார்க்கோ கண்ணீரோட அதை வாங்கிக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி சைரிஸ் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போகுது. மார்க்கோட வீட்டுல யார் யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த விக்டரோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பிரசவ வலி வரும். அவங்க வெளியே கொண்டு போகாம இங்கே பிரசவம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி டாக்டர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண அந்த சமயம்னு பார்த்து பவர் கட் ஆகுது. என்னன்னு செக் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க வேணும்னே பவர் கட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ இவங்க குடும்பத்துக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி கூட இருந்து எல்லாரையும் சேஃப்டி பண்றாங்க. ஜார்ஜோ மார்க்கவும் பாத்தீங்கன்னா உள்ள யாரும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி செட்டில்டா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது வெளியில அந்த சைரிஸ் இருக்கா இல்லையா அவர் எக்கச்சக்கமான ஆளுங்களோட வந்து கண்ணா பின்னாடி வீட்டை சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது கூடவே ஒரு வெடிகுண்டை பாத்தீங்கன்னா வீச்சு எடுக்க கதவு உடைச்சிக்கிட்டு போயிடுது. அப்படியே உள்ள வந்து தன்னோட மொத்த வெறியும் பாத்தீங்கன்னா தீத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது கண்ணில் கிடைக்கிற எல்லாரையும் பாரபட்சமே இல்லாம அடிச்சு நோக்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் ஜார்ஜ் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் முடிவுல அவர் அடி வாங்கிட்டு கீழே விழுந்துட்டார்.
இன்னொரு பக்கம் மார்க்கோ இருக்காரு இல்லையா, அவர் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா எத்தனை பேரை சமாளிக்க முடியும்? பாதி பேர் அவர் கூடயும் மீதி பேர் இருக்காங்க இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போறாங்க. பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம குழந்தைங்களை கொடூரமான முறையில சாகடிக்கிறாங்க. அதாவது பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும். சொல்ல வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வேதனைகளை கொடுத்து மார்க்கோ கண் எதிரில் ஒருத்தரையா துடி துடிக்க கொலை பண்ண மார்க்கோ பாத்தீங்கன்னா பயங்கர அடிபட்டு நடக்கவே முடியாம, அதாவது சுயநினைவே இல்லாம விழுந்து கிடக்குற. எல்லாரும் தான் கண்ணு முன்னாடி செத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சைரிஸ் போறாரு. அவங்க குழந்தை பெத்துக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க வயிற்றுல பாத்தீங்கன்னா ஒரே குத்து, குழந்தை அப்படியே வெளியே வந்து விழுந்துருது. இவங்கள கத்தி எடுத்து வாயில ஒரே சுருவு, துடி துடிக்க அந்த இடத்துல சாகரிச்சுட்டு குழந்தையோட தொப்புள் கொடி அறுத்து குழந்தைய பாத்தீங்கன்னா அப்படியே கையில பிடிச்சி தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்க. இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி மார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்கள சாகடிச்சுட்டு மார்க்கோ கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை தான், உன்னை சாகடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி, ஆனா இந்த பெயின் இருக்கு இல்லையா இத்தனை அனுபவிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய தூக்கிட்டு போய்கிட்டே இருக்க. மார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, சாகிறதுக்கு முன்னாடி மார்க்கோ கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், நான் என்னைக்குமே காதலிட்டு தான் இருப்பேன் அப்படின்றதுதான் அந்த வார்த்தை. அதை சொல்லிட்டு அவங்க இறந்து போக ஹீரோவோட அண்ணா இருக்காரு ஜாஷ், அவரும் என்னோட குழந்தைங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சொர்க்கத்துக்கு போனேன் அப்படின்னா சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு, உங்க கடன் எல்லாத்தையுமே மார்க்கோ தீர்த்துட்டான் அப்படின்றது, அதை நீ பண்ணுவேன் நான் நம்புற மார்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் தனக்கு எல்லாமுமா இருந்த தன்னோட குடும்பத்தை கொலை பண்ணவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. முதல்ல பாத்தீங்கன்னா உடம்புல நிறைய காயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே தான் கையால மருந்து போட்டுக்கிட்டு அண்ட் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட தம்பி கொடுத்த சென்ட் இருக்கும் இல்லையா மார்க்கோ அப்படின்னு பேர் போட்டது, அதை அடிச்சுக்கிட்டு தன்னோட நாயை பாத்தீங்கன்னா முதல்ல அந்த சைரிஸோட இடத்துக்கு அனுப்புறாரு. நாய் போய் வேகமா குலைச்சிக்கிட்டே இருக்கும்போது மார்க்கோ பயங்கரமான ஒரு என்ட்ரியை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாரையுமே கண்ணா பின்னா அடிச்சுக்கிட்டே இருக்க ஒருத்தனும் தன்னோட முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு மார்க்கோவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா இத்தோட முடிவுல மார்க்கோ கிட்ட பாத்தீங்கன்னா இந்த செயின் ஷா கைதியில கார்த்தி யூஸ் பண்ற கன்னு அப்படின்ற எல்லாத்தையும் எடுத்து அங்க இருக்க எல்லாரையும் சுட்டு கொலை பண்ணிட்டாரு. மிச்சம் இருக்கிறது ரசல் அண்ட் சைரஸ் அப்படின்ற 2 பேர். இவங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ரசலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தனி ட்ரீட்மெண்ட் ஒண்ணு வச்சிருக்காரு. இவன் தானே எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கத்தி எடுத்து முதல்ல அப்படி நெஞ்ச கிழிக்கிறாரு. அதுல கையை விட்டு அவரோட இதயத்தை பிச்சு எடுத்து அந்த இடத்துல துடி துடிக்க சாகடிக்கிறார். அண்ட் கடைசியா அந்த சைரஸை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அவர் எடுத்துட்டு வந்தார் இல்லையா விக்டரோட குழந்தை, அது உயிரோட இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். சைரஸ் தான் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைய கெமிக்கல்ல போட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். தான் ஃபேமிலி பட்ட இன்னல்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து கத்தி எடுத்து ஒரே வீசுதான் தலை துண்டா போயிடுது. குழந்தைய ஜஸ்ட் மிஸ்ல அண்ட் குழந்தையோட முகத்தை பார்க்கணும்னு போக சின்னதா ஒரு விஷயம், விக்டர் உயிரோட இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு கண்ணு வந்துச்சு அப்படின்னா நீ என்னதான முதல்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்த நினைச்சு பார்த்துக்கிட்டு குழந்தைய பாக்குறாரு. குழந்தைய தூக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி சில வருடங்கள் கழிச்சு அந்த குழந்தைக்கு கார்டியனா இருக்க ஹீரோ ஒரு இடத்துல நின்று, அதாவது கடற்கரையோரமா நின்று சிகரெட் பிடிச்சிக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 4-5 கார்ல வேகமா ஒரு முகம் தெரியாத நபர் வந்துகிட்டே இருக்காரு. யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி அதை பார்த்துக்கிட்டே திரும்பி குழந்தைய பார்க்க குழந்தை காணோம். ஸோ புது வில்லன் அரைவ்ட் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். அண்ட் இது கூடவே இன்னொரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்க, நம்ம சேனலுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேர் இருக்கிறதால தமிழ்ல அதை மாத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க.